இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான நாளிலே சனிக்கிழமையிலே அன்னையின் அன்பு பிள்ளைகளாக நாம் அவருடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை பகுதி, குறிப்பாக முதல் வாசகம் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. அந்த குழந்தைகளுக்கு இளமை பருவத்தில் நாம் ஆண்டவரை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஆண்டவர் பக்கம் நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்பது பெற்றோராகிய நம் கடமையாகும். இளைஞர்கள், இளம்பெண்கள் கடவுளை நினைப்பது அவருடைய கடமை என்பதை இன்றைய இறைவார்த்தை பகுதி மிக ஆழமாக அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த பங்கிலே பங்கு தந்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெற்றோரிடத்திலே சொல்வது ஏறக்குறைய நச்சரித்து கொண்டே இருப்பார். பிள்ளைகளை கேட்டகிசம் கிளாஸ் அனுப்புங்க, மறைக்கல்விக்கு அனுப்பி கொண்டே இருங்கள் என்று வலியுறுத்தி சொல்வார். ஒரு முறை திருப்பலி முடிந்த பிற்பாடு ஒரு அப்பா, அவருடைய மகன் 5-6 வயது, அவனை கூப்பிட்டுட்டு பங்குசாமியாட்ட வந்தார். சாமி, என் பையனுக்கு இப்போ தான் 5-6 வயது, நீங்கள் வாரம் பிள்ளைகளை கேட்டகிசம் மறைக்கல்வி அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வயசில் அவன் என்ன சாமி கற்றுக்க போகிறான்? அதான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அவனாக மறைக்கல்வியை கற்றுக்கொள்ளட்டுமே, ஏன் இதையே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்று அந்த தந்தை அந்த ஃபாதர் இடத்துல சொன்னார். சரி, ஓகே, பரவாயில்ல என்று அமைதியாக இருந்த அந்த பங்கு தந்தை, ஐயா, அப்படியே அரை வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, போய் பார்க்கலாமா? சரி வாங்க ஃபாதர் சொல்லிட்டு அவரும் போனார். பின்னாடி அழைத்து கொண்டு சென்றவர் தோட்டத்தை எல்லாம் பார்த்து, பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அப்போ அந்த மனுஷங்க, எங்க சாமி, ஏதோ தோட்டம்னு சொன்னீங்க, தோட்டத்தை காணோம், வெறும் களைகளும் புல் பூண்டும் தானே இருக்குது என்று சொல்லி அவர் கேட்டார். ஆமாய்யா, நீங்க சொன்ன மாதிரி இந்த தோட்டம் அதுவா வளரட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன். ஆனால் வளர்ந்தது என்னவோ வெறும் களைகளும் புல் பூண்டுகளும் தான். இப்பொழுது நீங்கள் நான் சொல்லதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பயிரும் நாம் நட்டு அதை பாதுகாத்தால்தான் அது நல்ல விதமான ஒரு தோட்டமாக இருக்கும். அதுவும் காலத்திலே பருவத்தை பயிர் செய் என்று பழமொழி சொல்வார்கள். அந்த விதத்திலே அந்த தோட்டத்தை, ஒரு செடிகளை நாம் நட்டு களைகள் வராமல் பராமரிக்கிற போதுதான் அது ஒரு தோட்டம். இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல பொழுது அந்த தந்தை அப்போது ஏற்றுக்கொண்டார். ஃபாதர், நாளையிலிருந்து என் பையனை கேட்டகிசம் அனுப்புகிறேன். இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லி வளர்க்காத போது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வெறும் களைகளும் புல் பூண்டுகளும், இந்த உலக காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும். நான் கண்டிப்பாக என்னுடைய பிள்ளையை மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தந்தை வேகமாக சென்றார். அன்புக்குரியவர்களை, இந்த இறை வார்த்தை சபை உரையாளர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. இன்றைய முதல் வாசகத்தை நீங்க வீட்டுக்கு போய் திரும்ப அமர்ந்து உட்கார்ந்து படித்தால் தெரியும். ஏறக்குறைய 3 முறை மீண்டும் மீண்டுமாக உன்னை படைத்தவரை நீ நினை. அதுவும் எப்பொழுது? உன் இளமை பருவத்திலேயே நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு மிக அழகான ஒரு சூழ்நிலையை எல்லாம் அவர் சொல்வார். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பயனற்றது. வயது முதிர்ந்து கண் பார்வை மங்கி அங்க வருது ஆணா பெண்ணா என்று தெரியாத வரை நீ அதற்கு முன்பாகவே கடவுளை நினை இன்னும் என்று 3 முறை நம்முடைய வாழ்க்கை பருவங்களை மிக அழகாக சபை உரையாளர் குறித்து காட்டி, உன் இளமை பருவத்திலேயே ஆண்டவரை நீ தேர்ந்து கொள்ள வேண்டும், அவரை நினைத்து அவருடைய பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக அழுத்தமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏன் கடவுளை நினைக்க வேண்டும்? சின்ன குறிப்பிடத்தில் நம்ம எல்லாருமே படித்திருக்கோம். கடவுள் எதற்காக மனிதர்களை உண்டாக்கினார்? ஞாபகம் இருக்கிற பழைய சின்ன குறிப்பிடம். இன்னைக்கு வேற வார்த்தைகள்லாம் மாற்றிருக்கா. தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதனாலே மோட்சத்தை அடையும் அவர் நம்மை மனிதர்களை உண்டாக்கினார். எனவே மனிதர்களை கடவுள் உண்டாக்கியதனுடைய நோக்கம் என்ன? அவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு நம்முடைய தாயகம் என்பது அந்த விண்ணகம். எனவே அந்த விண்ணகத்தை, இறைவனை அடைவதுதான்
ஒவ்வொரு மனித பிறவியினுடைய அந்த நோக்கம் என்பதை மிக அழகாக அந்த சின்ன குறிப்பிடத்திலே தாய் திருச்சபை தாய்க்குரிய ஒரு பாசத்தோடு நமக்கு சொல்லி நம்மை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய மனநிலை என்ன? வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று மிக மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியும் கூட நாம் எதற்காக கடவுளை தேட வேண்டும், ஏனென்றால் அவர்தான் நமக்கு அந்த மீட்பை கொடுத்தார் என்பதை இன்றைய நற்செய்தி மிக அழுத்தமாக சொல்கிறது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களை, இன்றைக்கு அதிகமாக இளைஞர்கள் இல்லை இருந்தாலும் சமூக ஊடகங்களின் வழியாகவும் இந்த தொலைக்காட்சி வழியாகவும் திருப்பலியை பார்க்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் சரி, இளைஞர்கள் இளம்பெண்கள் அவருடைய மனதிலே அந்த இளமை பருவத்திலேயே இறைவனை பற்றிய ஒரு கருத்துக்களை நாம் அழுத்தமாக கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த தோட்டம் பராமரிக்கப்படாத தோட்டத்திலே களைகளும் புல்பூண்டுகளும் இருப்பது போல வெற்றிடமாக இருக்கிற போது ஏதாவது ஒன்று அதை நிரப்பி கொண்டுதான் இருக்கும். அதுதான் இயற்கையினுடைய யதார்த்தம். இந்த இடத்திலிருந்து ஒன்றை நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் அதை வேறு ஒன்றால் நிரப்ப வேண்டும். இன்றைக்கு செல்போன், இந்த உலக காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய பிள்ளைகளுடைய அந்த மனதை பிடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அந்த இடத்தில் இறைவனையும் இறைவார்த்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். வெற்றிடம் இருக்கிற போது எல்லாம் வேகமாக அந்த இடத்தை வருவது இயற்கை யதார்த்தம். எனவே அன்பார்ந்த ஒரு சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, அதிகமாக இன்றைக்கு பெரியவர்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இளமை பருவத்திலேயே இறைவனை பற்றிய சிந்தனையை நாம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சபை உரையாளர் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறார். எனவே பெற்றோருக்குரிய அந்த கடமைகளை நாம் உணர்ந்தவர்களாக நம் பிள்ளைகளை இறைவனுடைய அந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் வளர்க்க வேண்டும். இதோ நம்முடைய தாய், அவருடைய பெற்றோர் சுவைக்கின் அண்ணா தங்களுக்கு பிள்ளை பேர் இல்லாது என்ற வேதனையில் இருந்தபோது, நீர் ஒரு குழந்தை கொடுத்தால் அவரை உமக்கு காணிக்கை ஆக்குவேன் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதே போல அந்த அன்னை மரியாளை சிறு குழந்தையாக இருக்கிற போது ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதுவரை அந்த ஆலயத்திலேயே அந்த பிள்ளை சிறப்பாக வளர்ந்ததால் தான் யாவே இறைவன் தன்னுடைய தெய்வீக திருமகன் இந்த மண்ணில் உருவாவதற்காக அந்த அன்னை மரியாள் என்ற அந்த அற்புதமான ஒரு நிலத்தை தயார் செய்கிறார். அழகிய ஒரு தோட்டமாக உருவாக்குகிறார். அந்த அன்னையின் வயிற்றில் அமலனாக அவதரித்தவர் தான் அண்ணல் இயேசு. அவரால் தான் நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அன்னை மரியாளை எவ்வளவு காலங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் தயாரித்தார். அவரை இந்த ஒரு மீட்பு திட்டத்திற்காக ஒரு இணையான மீட்பாளராக உருவாக்குவதற்காக சிறு வயதிலிருந்தே எவ்வாறு உருவாக்கினார் என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அவருடைய பெற்றோரை போல இங்கு இருக்கக்கூடிய பெற்றோராகிய நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.